வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே. இன்ஃபர்மேஷன். யதார்த்த ரீதியாக மேக்ஸ் பயாலஜி தான் நான் படித்தேன். ஆனாலுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு ஒரு 4 வருஷம்தான் ஒரு சில புக்ஸ் மட்டும் படிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்தேன் அப்படின்னா நானும் டாக்டர் தான். ஓகே. அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓகே. அந்த தளத்துலேருந்தே நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அப்படின்றப்போ ஒரு டாக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. யதார்த்த ரீதியாக நம்ம என்ன ஸ்டேட்டஸு அப்படின்ற முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம எப்படி சரி செய்கிறது, என்ன வகையான தீர்வு அப்படின்றது எல்லாமே அடுத்த நிலையில் தான் நம்ம தோது பார்க்குறதுன்றது தான் சரியாக இருக்கும். ஓகே. அந்த வகையில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றப்போ சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களே, நான் சொல்கிறது தெளிவாக நிதானம் பொறுமையாக கேட்டுக்குங்க. தஞ்சாவூரில் ஈஷா காயின்ஸ்தானத்தில் ட்ரைனிங்கே ஓரளவு நல்லா தான் இருந்தது. அங்கே என்ன நிலவரம் என்ன அப்படின்றதுலாமே நான் உங்களுக்கு தகவல் சொன்னேன். ஓகே. அடுத்து கோயம்புத்தூர் வந்தேன். கோயம்புத்தூர்லேயும் ஓரளவு எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வர்றப்போ தான் எரர் ஏற்பட்டுருச்சு. என்ன அப்படின்னா, என்னுடைய பிரதர் கண்ணன் அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு நிறையா விதத்தில் தோதாகலை. அடுத்து எல்லாமே உளவியல் ரீதியான எரர் தான். என்ன எரர் அப்படின்னா, எல்லாம் நல்லபடியாக இருந்தது. ஹோட்டலில் பப்ளிக் இடத்துல 4 பேர் பார்க்குற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடாதீங்க. அதுவே ஒரு எரராக இருக்குது. ஓகே. ஏன்னா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஊட்டி விடணும். ஓகே. நம்ம ஒன்றும் அமெரிக்காவிலையோ இல்லை வேறு ஒரு நாட்டிலையோ அந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது. அதனால் அங்கேயே ஒரு எரர் ஏற்படுது. அதனால் அடுத்து என்ன அப்படின்னா, வெளி தோற்றத்துக்கு தான் ஒரு லவ்வர்ஸ் மாதிரியும் அப்படி இப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் உள்நிலையில் அப்படி கிடையாது. உள்நிலையில் பழி வாங்கும் படலாம். என்ன அப்படி பண்ணிட்டாங்கல்ல, இப்படி பண்ணிட்டாங்கல்ல, பழி வாங்குறேன். அது அப்படியே இருக்குது. அதுக்கு கர்மவினை நிறையா இருக்குது. அது இந்த மாதிரி நீங்கள் இந்த சேவாதார நிலையில் எல்லாமே நிறையா கான்செப்ட் இருக்குது. இந்த குட்டிச்சாத்தான், அதுக்கப்புறம் ஏவல், அதுக்கப்புறம் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஓகே. அதெல்லாம் ஊருப்பட்ட எரரு. அதனால் உளவியல் ரீதியாகவும் எரர் ஏற்பட்டுருச்சு. ஓகே. சரி, ரொம்ப கேஷுவலாக நாடகத்தனமாக நம்ம இது ஒவ்வொன்றும் டீல் பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தீர்வு காண்றதுன்றது ஈஸியாக இருக்கும். ஓகே. சரி, நான் அங்கே ஆலந்தூரில் ஸ்டே பண்ணுறப்போ இந்த மாதிரி அப்பளம் செய்யுங்க, அந்த மாதிரி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் அப்படியே வந்துட்டு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க. உங்கள் அண்ணார் வந்து இந்த மாதிரி அப்பளம் போட சொன்னார், அதை பண்ண சொன்னாங்க. அதுவே தவறு. ஏன் அப்படின்னா, இத்தனையும் ஸ்கூல் மட்டுன்றாங்க, தெரிஞ்சவங்கன்றாங்க, டைரக்டருன்றாங்க, ஏதோ என்னை பாராட்டுறாங்க. ஆனாலும் யதார்த்த ரீதியாக அப்படி நடந்துக்கல. அங்கேயே ஒரு சந்தேகம். அடுத்து இந்த கரப்பாம்பூச்சிக்கு ஈஷாவில் ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஆர்டர்ஸு ஓரளவு எல்லாமே ஓரளவு தோதாச்சு. அதுக்கு தான் நான் ஊருப்பட்ட காசு கொடுக்குறேன். நான் தொழிலெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஓகே. ஆனாலும் அந்த ஃப்ரீக்குவென்சியில் தான் எரர் ஏற்பட்டுருச்சு. என்ன ஃப்ரீக்குவென்சினா, அந்த கரப்பாம்பூச்சி நல்லா சம்பாதிக்கக்கூடாது, நல்ல லைஃப் ஸ்டைல் வாழக்கூடாதுன்னு உளவியல் ரீதியான ஒரு நிலையில் அவங்க நினச்சிக்கிறாங்க. அதனாலேயே இவனுக்கு எல்லாம் மட்டுப்படுத்தணும்னு ஏதோ ஒரு நிலையில் எல்லாமே மட்டாயிருச்சு. அதனால் ஈஷா ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா வேலை செய்யுங்க, நல்லா சம்பாதிங்க, நிறையா ப்ராஜெக்ட் ஆரம்பிங்க. ஓகே. அதே சமயத்தில் ஒரு 4 நாள் ரொம்ப ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிஎஸ்பி கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னது. ஓகே. மற்றபடி தொழிலெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல கிடையாது. ஓகே. அது நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அடுத்து நானும் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சீசன் எல்லாமே தெலுங்கு சீசனு. ஏதோ ஒரு தடையாக இருக்கேன்னு நினச்சா அந்த தனலட்சுமி ஃபேமிலி தான் தடையாக இருக்குது. நிறையா உளவியல் ரீதியான எரராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஒரு வேளை கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் தோது செஞ்சு கொடுத்து அவனை ரெடி பண்ண சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஆனால் அப்படியே இருந்தாலுமே அவனுக்கு எதுவுமே தோதாகாத மாதிரி ஒரு உளவியல் ரீதியான எரராக இருக்குது. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாம் கர்மாவோட எரர். வீட்லேயே இருந்தால் அப்படி தான்
இந்த மாதிரி பழி வாங்கிறது, அப்பங்காரனை பழி வாங்கிறது, மாமனாரை பழி வாங்கிறது, மாமியாரை பழி வாங்கிறது, அண்ணனை பழி வாங்கிறது, அண்ணனோட தொழிலை பழி வாங்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு தொழிலுக்கு வேலைக்கு போனாங்கன்னா அது ஒன்றும் தெரிவிக்காது. இதெல்லாம் கேபிள் டிவி கனெக்ஷன் மாதிரி இதெல்லாம் ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுகிறதே எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஏன்னா வேறு ஏதோ வகையில் உபயோகமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஓகே, அதனால் என்ன தீர்வு அப்படின்றப்போ, கரப்பாம்பூச்சி நீ என்ன பண்ணுறீன்னா உன்னோட தொழில், நீ எங்கே சம்பாதிக்கிற, என்ன வேலை பார்க்குற, நீ எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணுற, எங்கே போகிற, எங்கே வர, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தனலட்சுமிகிட்ட ஷேர் பண்ணாத. ஓகே, அது ஒரு சில பேருக்கு அப்படி தான் இருக்குது. அதுதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்பாங்கள்ல, அது கரெக்டாக தான் இருக்குது. அதனால் உன்னோட பர்சனல் நீ பர்சனலாகவே வச்சுக்கோ. நீ ஏன் போய் நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், அங்கே போகிறேன், இங்கே வரேன், அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்லாம் சொல்லி நீ உன்னை இது படுத்திக்கிற? நீ சம்பாதிக்கிறத நீ ரகசியமாக வச்சுக்கோ. ஓகே, அடுத்து நீ ஸ்பான்சர் பண்ண வேண்டியது நம்ம ஃபேமிலி மட்டும்தான். நீ அவங்கள ஃபேமிலி கேர் பண்ணிக்கலான்னு நினச்சி அப்படின்னா உனக்கு ஆசிரமத்தில் வேலை கிடையாது. ஓகேண்ணா, இப்போ நேற்று நடந்த ஸ்டேட்டஸில் சத்குரு ஆசிரமத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என் பேரில் எழுதி வச்சிட்றேன்ட்டாரு. அதனால் என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் தான் உனக்கு தோதாங்க. நான் வந்துட்டு தீங்காலாம் எதுவும் சொல்ல மாட்டேன், நன்மையான விஷயத்தை தான் சொல்லுவேன். ஓகே, ஏன் அப்படின்னா நன்மை செஞ்சால் தான் திரும்ப நன்மை கிடைக்கும். ஓகே, அதனால தான். ஓகே, அதனால் உன்னுடைய தொழிலே நீ சம்பாதிக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே நீ பர்சனலாக வச்சுக்க. எதுவுமே ஷேர் பண்ணாத அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அது இல்லாமல் நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுனாலேயே அது உனக்கு திரும்ப எரராக மாறுது. ஓகே, அதனால் எல்லாமே ஒரு லிமிட்டேஷனாக தான் இருக்கணும். ஓகே, அது புரியல. கௌரவன்ற பேரில் அண்ணனை மட்டுப்படுத்தினா நம்ம கௌரவம், அப்பங்காரனை மட்டுப்படுத்தினா கௌரவம், அம்மாக்காரியை கேவலப்படுத்தினா கௌரவம், நம்ம சொந்த பந்தங்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தினா கௌரவம். இப்படி தான் நினச்சிக்கிற. அப்படிலாம் கௌரவமே கிடையாது. சொல்லப்போனால் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணும் கௌரவம் கிடையாது, அவங்க குடும்பமுமே நமக்கு கௌரவம் கிடையாது. அதுவே உனக்கு புரியல. எப்படியோ போய் பள்ளத்தாக்கில் விழுந்துட்ட. இனிமேலாவது அதுலேருந்து நீ எப்படியாவது பாதுகாப்பாக நீ வாழ்ந்துக்கணும், அவ்வளோதான். சரி, அடுத்த தீர்வு தனலட்சுமி பொறுத்த வரைக்கும் இனிமேல் கவர்மெண்ட்டு, ஜெயங்குரு கம்பெனிஸு, ஸ்டூடியோலாம் நாட் அலோடு. ஏன் அப்படின்னா எப்போ என்ன பழி வாங்குவாங்கன்னே தெரியாது. அதனால் இவங்களோட ஓஎஸ்லாம் நமக்கு செட் ஆகாது. ஓகே, இவங்களோட சாஃப்ட்வேர் சிஸ்டம் ஆகட்டும், இவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆகட்டும், இவங்களுடைய கண்டென்ட் ஆகட்டும், எதுவுமே நமக்கு தோதாகாது, எரராக தான் மாறும். ஓகே, அதனால் தள்ளி நில்லுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்நேரத்துக்கு நான் ஒரு வேளை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு சில நகை இருந்துச்சு அப்படின்னா என்னோடய பிரதர் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கப்போ நான் யோசிப்பேன், எதுக்காக இவன் இவ்வளோ போய் கஷ்டப்படணும், பேசாமல் நம்மக்கிட்ட தான் கொஞ்சம் நகை இருக்காது, பேசாமல் அடமானம் வச்சு அதில் இருக்கிற காசை வாங்கி அவனுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தான் அப்படின்னா அந்த தொழிலையும் அவன் கரெக்டாக மாறிடுவான். அதுக்கப்புறம் ஏதோ அந்த தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய தொகையை கொடுத்து அந்த நகையும் திரும்ப மீட்டிடலாம், எல்லாமே ஒரு சமநிலையாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அதுதான் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதை. ஆனால் இவன் அப்படி செய்ய கிடையாது. இவன் ஏன் கல்யாணம் பண்ணான், ஏன் வேலைக்கு போகிறான், ஏன் சம்பாதிக்கிறான், ஏன் வாழ்கிறான்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு கொஸ்டினாக தான், போராட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஏதோ ஈஷா ஃபவுண்டேஷன் ஒரு மனிதநேயத்தோடு இருக்கிறனால அந்த ஒரு ஈர்ப்பில் அவன் எல்லாத்தையும் ஓரளவு தோது பார்த்துக்கிட்டு அப்படியே நகர்ந்துட்டுருக்கான். இதுதான் ஸ்டேட்டஸ்ஸு. ஓகே, அதனால் அவங்க ஃபேமிலியை கொஞ்சம் தள்ளி வைங்க. அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியான தகவல் இருக்குது. என்னுடைய ஆத்ம நிலையை பொறுத்த வரைக்கும் யார் எனக்கு தோதோ அவங்க தான் எனக்கு சரியாக இருப்பாங்க. ஏன் யூனிவர்சல் பர்மிஷன் எனக்கு தேவைப்படுது. ஓகே, அதனால் தனலட்சுமியெல்லாம் எனக்கு தோதாகாது. எனக்கு என்னமோ தெரில, ஒரு இடைவெளி தேவைப்படுற மாதிரியே இருக்குது. அது எனக்கு செட் ஆகாது. அது எனக்கு ஏதோ ஒரு வகையில் அது என்னன்னே புரியல. ஆனாலுமே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலை அப்படின்றது தான் சொல்லணும். ஓகே, ஆனால் அவங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க, அவங்க அக்கா பேர்லாம் தெரியல. ஆனால் அவங்க அக்கா ஓரளவு பதமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அக்கா கிட்ட வேணால் நான் பேசுகிறேன், பழகிறேன். ஆனால் தனலட்சுமியெல்லாம் எனக்கு வேணாம். ஓகே, அடுத்து இன்னொரு உளவியல் ரீதியான தகவல். சத்குருவை பொறுத்த வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு ஆசிரமத்தை எப்படிலாம் நடத்தக்கூடாது, ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறவங்களாம் எப்படிலாம் நிர்வகிக்கக்கூடாது, எப்படிலாம் ஒவ்வொரு நாளையும் நகர்த்தக்கூடாது அப்படின்ற நிறையா விஷயம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஓகே, சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதையும் கற்றுருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் ஒருத்தர் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாமே சத்குருவிட்டருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, அவர் இங்கிலீஷு
அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அப்பர் கண்டிஷன் போயிருந்தானா தோதா இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பதம் அவருக்கு ஓரளவு புரியல. ஓகே. ஆனால் பாட்டி சித்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஆத்ம நிலை எப்படி இருக்கும், ஒருத்தரை வந்துட்டு உண்மையாக இருக்காங்க, பக்தியாக இருக்காங்க, ஒரு பண்பாக இருக்காங்க, தீவிரமாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் தோது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற நிறையா விஷயம் பாட்டி சித்தர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. அதனால் உளவியல் ரீதியாக சரீரமானது ஜிம்முக்கு போகிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா தூங்குறீங்க, நல்லா ஹெல்த் இன்ஸ்டியூட் போகிறீங்க, எல்லாம் ஓரளவு ரெடி பண்ணிடுவாங்க. ஆனால் ஆத்மாவுக்கு தான் வேல்யூ அதிகம். ஓகே. உண்மையாலுமே ஆத்மாவுக்கு வேல்யூ அதிகம். அதை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது. அவங்களுக்கும் நிறையா வேல்யூ இருக்குது. ஓகே. அதனால் ஆத்மாவுக்கும் அதை கடந்து இருக்கக்கூடிய நிலைக்கும் தான் நான் தோது செஞ்சு கொடுப்பேன். ஓகே. அந்த வகையில் எனக்கு யார் தோதோ அவங்க தான். ஓகே. அதனால் என்னையெல்லாம் வற்புறுத்தாதீங்க. எனக்கு யார் தோதோ அவங்க கூட தான் பேசுவேன், பழகுவேன். அதுதான் எனக்கு சரி. ஓகே. அதுலேயும் நிறையா நன்மை இருக்குது. அது எல்லாமே நான் யூனிவர்சல் விதியெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், எர்த்தலா விதியும் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. சரி, இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ்ஸு. நான் இப்போ சொன்னதையே ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தமாக ரொம்பவே ஒரு நாகரிகமான ஒரு முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் இன்னும் நுட்பமாக புரிஞ்சிக்கணும். ஓகே. இன்னும் விஞ்ஞான ரீதியாக சொல்லணும் அப்படின்னா அது சரி வராது. ஓகே. அதனால் ஓரளவு நாகரிகமாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்குங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல்.